ஹலோ எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன்ப்பா. நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையானது மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, தேங்காய், வெங்காயம். கடாயை வச்சுட்டேப்பா. அதில் பட்டை வத்த, மிளகு, ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம்ப்பா. மிளகு ஜீரகம் வறுத்தாச்சுப்பா. பட்டை வத்த இப்போ வெங்காயம் போட்டு வதக்குறோம்ப்பா. பாருங்கப்பா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தேங்காய் சீலும் போட்டிருக்கேன். போட்டு அதையும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம்ப்பா. பாருங்கப்பா, வெங்காயம், மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டேப்பா. இப்போ அதில் வீட்டு குழம்பு பொடி ஒரு 5 கரண்டி போடுறேன்ப்பா. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம்ப்பா. பாருங்கப்பா, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாட்டுக்கோழி ஒரு சட்டியில் போட்டுட்டு இந்த அரைச்சதை ஒன்றா ஊற்றிருங்கப்பா. பாருங்கள், அரைச்சதை ஊற்றியாச்சு. அதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி தண்ணி நிறைய ஊற்றி அப்படியே அடுப்பில் தூக்கி வைங்கப்பா. பாருப்பா, நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் கலந்து தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டேன்ப்பா. இது நல்லா கொதித்து கறி வேகணும், நல்லா வற்றினதும் இது எதுக்கு நாங்கள் வைக்கிறோம்னா, கிராமத்து பக்கம் குழந்த பிறந்தவங்களுக்கும் நல்லா வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கும் பால் நல்லா ஊறுறதுக்கும் இந்த குழம்பு அடிக்கடி எங்கள் இதில் வச்சு கொடுப்பாங்க. குழந்த பிறந்தவங்களுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இதை ஒரு சாறு மாதிரி தான் நாங்கள் வைப்போம். வச்சு அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லெண்ணெய் திருப்பியும் ஊற்றி கொடுப்பாங்க. அது நல்லா குடித்தா நல்லா குழந்தைகளுக்கும் தூக்கம் வரும், நம்மளும் நல்லா தூங்கலாம். பாருங்கப்பா, நாட்டுக்கோழி நல்லா கொதிச்சுட்ருக்குப்பா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்ப்பா. பாருங்கப்பா, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. இதை நீங்கள் குடிச்சுங்கிறலாம், சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இந்த சாறு சூப்பு மாதிரி குடிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். என்ன பாருங்கப்பா, எடுத்துருக்கீங்க கிண்ணத்தில். இதை குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள். குழந்த பெற்றவங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. நல்லெண்ணெய் நிறைய இதில் யூஸ் பண்ணுங்கள். குழந்த பெற்றவங்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியம். ஓகே, பாய், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே லைக் போட்டாலே போதும். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. லைக் போட்டு விடுங்க. அம்மாவுக்காக ஒரு ஸ்மைல் போட்டு விடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.